வாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கின 2 நிதி உதவி திட்டங்களை பத்தி தான் நம்ம விரிவா அலச போறோம். இந்த 17,000 கணக்கு எங்க இருந்து வந்துச்சு, இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, இப்ப 2 பெரிய நம்பர்ஸ் நாம பார்க்கறோம். ஒன்னு 5,000 ரூபாய், இன்னொன்னு 12,000 ரூபாய். இது வெறும் பணப்பலன்களை பத்தின விஷயம் மட்டுமல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள், உத்திகள் என்னங்கறத நாம புரிஞ்சுக்கணும். இந்த பணம் எல்லாம் ஏன் இப்போ திடீர்னு கொடுக்கப்படுது? இத புரிஞ்சிக்க நாம முதல்ல இப்போ தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே அதோட சம்பந்தப்பட்டதுதான். ஆமாங்க, இது எல்லாத்தோட முக்கியமான இலக்கு 2026ல வரப்போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தான். அந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி இப்போவே காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த ஆட்டத்துல முதல் பெரிய மூவ் எதுன்னு பார்க்கலாம். ஆளும் திமுக அரசு போட்ட ஒரு திட்டம் தான் இது. இந்த பணம் ஏற்கனவே பல லட்சம் பேருக்கு போய் சேர்ந்திருக்கு. அது என்னன்னு விரிவா பார்ப்போம். கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமைத் தொகை திட்ட பயனாளிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல தலா 5,000 ரூபாய் டெபாசிட் பண்ணாங்க. சோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ புதுசா கொண்டு வந்த திட்டம் கிடையாது. ஏற்கனவே மாசம் கொடுத்துட்டு இருக்கிற 1,000 ரூபாய 3 மாசத்துக்கு சேர்த்து அட்வான்ஸா 3,000 ரூபாயும், அது கூடவே ஒரு சம்மர் ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி 2,000 ரூபாயும், ஆக மொத்தம் 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனா தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இதோட வீச்சு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. 1.31 கோடி பெண்கள், கிட்டத்தட்ட 1,31,00,000 பேருக்கு இந்த பணம் போய் சேர்ந்திருக்கு. இது மாநிலம் முழுக்க எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. மாநில அரசு இப்படி ஒரு பெரிய மூவ் எடுத்ததுக்கு அப்புறம் மத்திய அரசு சும்மா இருக்குமா? இப்போ அதை விட ஒரு பெரிய தொகையோட மத்திய அரசு ஒரு பதிலடி கொடுக்க போறதா செய்திகள் வந்திருக்கு. அதையும் பாத்திரலாம். ஆனா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாது. அரசியல் வட்டாரங்கள்ல பேசுகிற ஒரு விஷயம்தான். ஆனா இப்படி ஒரு திட்டம் தயாராகி வருவதா வலுவான தகவல்கள் இருக்கு. இந்த 12,000 ரூபாய் திட்டம் எப்படி இருக்கும் சொல்றாங்கன்னா, மத்திய அரசு ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிற கேஸ் மானியம், விவசாயிகளுக்கான PM கிசான் நிதி உதவி மாதிரி பல திட்டங்களோட பலன்களை ஒன்னா சேர்க்கிறது. அப்படி சேர்த்து மொத்தமா ஒரே பேக்கேஜா ஒரே தடவையில 12,000 ரூபாயை மக்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது தான் பிளான். இப்ப இந்த 2 திட்டத்தையும் ஒப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. திமுகவோட 5,000 ரூபாய் திட்டம் ஏற்கனவே கோடிக்கணக்கான பேரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. ஆனா பாஜகவோட 12,000 ரூபாய் திட்டம் இன்னும் வெறும் பேச்சளவுல தான் இருக்கு. ஒன்னு செஞ்சாச்சு, இன்னொன்னு செய்ய போறதா சொல்றாங்க. இதுதான் இப்போதைய நிலைமை. சரி, இந்த அரசியல் போட்டிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதைக்கு மாநில அரசு கொடுத்துட்டு இருக்கிற அந்த 1,000 ரூபாய் திட்டத்துக்கு, அதாவது இப்ப 5,000 ரூபாய் வாங்கினவங்களுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு கொஞ்சம் தெளிவா பாத்திரலாம். இதான் தமிழ்நாடு அரசு வகுத்திருக்கிற ரூல்ஸ். உங்க குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2,50,000 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும். 5 ஏக்கர் நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கர் புன்சை நிலத்துக்கு கம்மியா வச்சிருக்கணும். வருஷத்துக்கு 3,600 யூனிட்டுக்கு மேல கரண்ட் பில் கட்டக்கூடாது. இது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள், வருமான வரி கட்டுறவங்க, கார் வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த திட்டம் கிடையாது. இந்த கண்டிஷன்ல நீங்க வந்தா நீங்க தகுதியானவர். ஓகே, மாநில அரசு தன்னோட வேலையை காமிச்சிடுச்சு. மத்திய அரசு ஒரு பெரிய திட்டத்தோட வரப்போறதா பேச்சு இருக்கு. அப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? 2026 தேர்தலை நோக்கி இந்த ஆட்டம் எப்படி நகரப்போகுது? இந்த டைம்லைனை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். பிப்ரவரி 13ல மாநில அரசு பணம் போட்டாச்சு. அடுத்து பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ இந்த 12,000 ரூபாய் திட்டத்தை பத்தின அறிவிப்பு வரலான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இது எல்லாத்தோட கிளைமேக்ஸ் 2026 சட்டமன்ற தேர்தல் தான். ஆக சுருக்கமா சொல்லணும்னா, இது ரெண்டுமே வாக்காளர்களை தங்க பக்கம் இழுக்கிறதுக்காக நடக்கிற ஒரு பெரிய போட்டி. பண உதவியை ஒரு கருவியா பயன்படுத்தி இந்த போட்டி இப்போ ரொம்பவே தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. சரி, என்ன நடந்தது, ஏன் நடந்ததுன்னு நாம இப்ப விரிவா பார்த்துட்டோம். ஆனா இது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. தேர்தல் நேரத்துல இப்படி பண உதவி கொடுக்கறது உண்மையிலே மக்கள் மேல இருக்கிற அக்கறையா, இல்ல தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு அரசியல் உத்தியா? இதுக்கு நடுவுல ஒரு மெல்லிசான கோடு தான் இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?